இளைஞர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டதால் கோஷங்களுக்கு விடை கொடுத்து நிசப்தமான ஜந்தர் மந்தர் இரவோடு இரவாக பந்தல்கள் அகற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஜந்தர் மந்தரில் மீண்டும் கூட்டம் கூடாதவாறு கண்காணிப்பதற்காக அதிக அளவில் போலீசார் குவிப்பு. போராட்டம் முடிந்த பின்பும் வீடு திரும்பாமல் குழுமியிருந்தவர்களை எச்சரித்து அனுப்பி நடவடிக்கை. மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் இன்று நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், இளைஞர்கள் போராட்டம் உள்ளிட்டவை பற்றி பேச வாய்ப்பு. தன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை பிரதமர் மோடி ஒப்படைத்திருப்பதாக கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி நெகிழ்ச்சி. முழு அர்ப்பணிப்புடன் அனைவரது எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட உள்ளதாக உறுதி. I accept this responsibility with sense of duty and humility, and I am thankful to the Prime Minister. In last 12 years of Prime Minister Shri Modi government, many historical achievements have been done. பாஜகவுக்கு நாடும் நாட்டு மக்களுமே என்றும் பிரதானம் என்பதற்கு பிரதான் பதவி விலகலே சிறந்த உதாரணம் என அமித்ஷா பெருமிதம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என திட்டவட்டம். தர்மேந்திர பிரதானைப் போலவே அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை மூலம் அடக்குமுறையை ஏவியதற்கு முழு பொறுப்பு அமித்ஷா தான் என குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு எதிராக இணையத்தில் மூளும் கலகம். பெட்ரோலில் எத்தனால் கலப்பு திட்டத்தை குறிப்பிட்டு வைரலாகும் மீம்ஸ். போராட்ட வாபஸ் அறிவிப்பின் போது மத்திய அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசிய வீடியோ இணையத்தில் வைரல். உடனடியாக திரும்ப பெறப்படுகிறது என அறிவிக்குமாறு ஜிதேந்திர சிங் கூறிய காட்சி. நான்கு நாட்களுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் திறக்கப்பட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள். இளைஞர்களின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. தேர்வு வினாத்தாளை கசிய விடுவோருக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்க வழிவகை செய்யும் புதிய மசோதா. சம்பந்தப்பட்ட வழக்குகளை 2 மாதங்களுக்குள் விசாரித்து தண்டனையை அறிவிக்கும் வகையில் மாநில வாரியாக விரைவு நீதிமன்றம் அமைக்கவும் முடிவு. மக்கள் போராட்டங்களின் போது பெல்லட் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் என போலீசுக்கு அறிவுரை. தற்போதைய சூழலில் ஜந்தர் மந்தரில் பணியில் இருப்போருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை திரும்ப ஒப்படைக்க ஆணை. டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நீட் முறைகேட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டங்கள் ஓய்ந்தன. பிரதானின் ராஜினாமா அறிவிப்பு வெளியானதும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்துடன் நிறைவு. தர்மேந்திர பிரதான் விலகலை சென்னையிலும் வெடிவைத்து கொண்டாடிய இளைஞர்கள். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டத்தை பறை இசைத்து பேரணியாக சென்று நிறைவு செய்து ஆரவாரம்.
தர்மேந்திர பிரதான் விலகலை சென்னையிலும் வெடிவைத்து கொண்டாடிய இளைஞர்கள். கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டத்தை பறை இசைத்து பேரணியாக சென்று நிறைவு செய்து ஆரவாரம். கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடைபெற்று வந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் திடீரென வாக்குவாதம் வெடித்ததால் பரபரப்பு. தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்ததற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு. ஃபயர் நீச் என்பதற்கு பதிலாக பேன் நீச் என தலைப்பு வைத்து மோசடியாக கூட்டத்திற்கு ஆள் சேர்த்ததாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் ஆவேசம். அப்ப இவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா கரப்பான் பூச்சியோட ஃபயர் நீட் போராட்டம் ரத்துன்னு சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்ப பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு? கரப்பான் பூச்சி லோகோ இருக்கா? இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கணும்? ஃபயர் நீட் தானே இருக்கணும். அப்ப உங்க தலைமை என்ன சொல்லுது? ஃபயர் நீட் தான் போராடுறீங்க. அப்ப இங்க ஃபயர் நீட் தானே இருக்கணும். ஃபயர் நீட்னு சொல்லி அப்ப பொய்யா சொல்லி கூட்டம் சேர்க்கறீங்களா? இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்? இது டர்ட்டி பாலிடிக்ஸ் தானே. போராட்டம் பண்றவங்க அவங்க தான். போராட்டம் நிறைவேற்றது. இந்த இடத்தில் பாலன் இல்லத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் நீட்சியாக இன்று ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்வது மட்டுமே நிரந்தர தீர்வு என்ற கோரிக்கையை முன்வைத்து மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள அழைப்பு. காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டத்துக்கு தயார்.